நீங்க பைபிள ஹார்ட் காப்பியா படிக்கிறீங்களா? இல்ல மொபைல்ல படிக்கிறீங்களா? எப்படி நீங்க படிச்சுட்டு இருந்தாலும், இந்த பைபிள் எப்படி உங்க கையில வந்துச்சுன்ற ஸ்டோரிய தான் நம்ம பார்க்க போறோம். 1500கள்ல வேதாகமம் லத்தீன் மொழியில மட்டும் தான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருந்துச்சு. இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து முழுவதும் ராஜா ஹென்ரியின் ஆணையின்படி அண்ட் இங்கிலாந்துடைய தலைமை திருச்சபையின் சட்டத்தின்படி வேதாகமத்தை மற்ற மொழியில மொழிபெயர்க்க கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு. அண்ட் வெளியே வேதாகமத்தை எடுத்துட்டு கூட போகக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அப்படி மீறி எடுத்துட்டு போனா மரண தண்டனை விதிக்கப்படும். பட் இதையும் மீறி பல தெய்வ மனிதர்கள் உலகம் முழுக்க வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணுன்ற முயற்சியில ஈடுபாடு பட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் வில்லியம் திண்டேல். ஹூ இஸ் வில்லியம் திண்டேல்? இவர் ஒரு இங்கிலீஷ் ஸ்காலர் அண்ட் ஒரு லிங்குவிஸ்ட். பிரெஞ்சு, ஹீப்ரூ, கிரீக்னு 8 லாங்குவேஜஸ் அவருக்கு தெரியும். இந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஃப்ரீ டைம்ல பைபிளை இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார். அந்த காலத்துல பைபிள் லத்தீன்ல மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் மெஜாரிட்டி பீப்புள் இங்கிலீஷ் பேசினதால இவருக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா காடோட வேர்ட் நிறைய பேருக்கு போய் சேரும்னு நம்பின ஒரு பாயிண்ட். ரிலீஜியஸ் லீடருக்கும் ராயல் நோபலுக்கும் மட்டும் இல்லாம தனக்கு யாருமே இல்லைன்னு கஷ்டப்படுற ஒவ்வொரு சோலுக்கும் பைபிள் போய் சேரணும்னு வில்லியம் திண்டேல் ஏங்கினார். திருச்சபைக்கு உள்ள மட்டும் இருந்த பொக்கிஷம் பாமர மக்களையும் போய் சேரணும்னு தன்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செஞ்சாரு திண்டேல். வில்லியம் அவருக்கு இருந்த வாஞ்சையால பைபிளை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அன்னைக்கு இருந்த தலைமை திருச்சபையின் பிஷப்க்கு மனு போடுறாரு. ஆனா அவர் அதை நிராகரிச்சுறாரு. நிறைய டைம் அவரை நேர்ல போய் ரெக்வஸ்ட் பண்ணணும்ட்டு ட்ரை பண்றாரு. அதையுமே அவங்க நிராகரிச்சிடுறாங்க. அந்த காலத்துல இருந்த ட்ரெடிஷன் அண்ட் ரூல்ஸால அவர் ஒரு குற்றவாளியா தீர்க்கிறாங்க. இது தெரிஞ்சு மனமுடிந்த வில்லியம் ஜெர்மனிக்கு போயிட்டு தலைமறைவாகி அங்க பைபிளை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெர்மனில சில நண்பர்களின் உதவியோடு நியூ டெஸ்டமெண்ட்டை ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பாக்கெட் சைஸ் புக்கா மாத்தி இங்கிலாந்து தேசத்துக்கு மறைமுகமா அனுப்பி வச்சாரு வில்லியம் திண்டேல். காமன் பீப்புள் அது கர்த்தரோட வார்த்தை நம்மளை தேடி வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா ரிசீவ் பண்ணாங்க. இது தெரிஞ்ச ரிலீஜியஸ் லீடர்ஸ் அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க மதத்துக்கு விரோதமான காமன் பீப்புள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜெர்மனில பதுங்கி இருந்த வில்லியம் திண்டேலை எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணணும்னு அங்க போனாங்க. இது தெரிஞ்ச வில்லியம் திண்டேல் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி படகுல தப்பிக்கும் போது அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக் எல்லாமே முழுகி போயிடுச்சு. அண்ட் அவருடைய சொந்த ஊரே அவரை துரோகின்னு நினைக்கிறதும் அவர் எழுதின புக்கு ஃபுல்லாவே முழுகி போனதை நினைச்சு அவரோட ஃப்ரெண்ட் எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு வில்லியமை பார்த்து கேட்கும் போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? புத்தகம் தானே முழுகி போச்சு, நம்ம உயிரோட தானே இருக்கோம், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலும் சில வெல்விஷர்ஸ் வில்லியம் சார்பாக கிங் ஹென்றி கிட்ட பரிந்து பேசினாங்க.
இதுல மனசு மாறின கிங் ஹென்றி அவரோட பனிஷ்மெண்ட்டை மன்னிக்கிறதாகவும் அவருடைய அரண்மனையிலே ஒரு வேலையும் போட்டு தரதாகவும் ஒரு ஓலையை சென்ட் பண்ணி மெசேஞ்சர் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மெசேஞ்சர் வில்லியம் தென்மேல பெல்ஜியம்ல மீட் பண்ணி கிங்கோட ஆஃபரை பத்தி சொல்றாரு. வில்லியம் அதை கேட்டுட்டு தன்னுடைய மிஷனுக்காக உயிர் தியாகம் பண்ண நண்பர்களும் அதை நம்பினவங்களும் நினைச்சு பார்த்து அந்த ஆஃபரை அவர் ஏற்றுக்கொள்ள மனதில்லாம கிங் ஹென்ரிக்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்றார். மகாராஜாவின் தயவுனால வேதாகமத்தோட ஒரு சிறு பகுதி என்னோட மொழிபெயர்ப்பா இல்லைனாலும் பரவாயில்ல, வேற யார் மூலமாவது கூட ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு மக்கள் மத்தியில் விநியோகிக்கப்படும்னு புது ஆணை பிறப்பிக்கப்பட்டால் நான் எழுதுவதை நிறுத்திவிட்டு உடனே இங்கிலாந்து தேசத்திற்கு திரும்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் கூட நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா வில்லியமோட பதில் ராஜாவால ஏற்றுக்கொள்ள முடியல. ராஜாவோட ஆணையே மீறின வில்லியம் மேல தேச துரோகியா அனௌன்ஸ் பண்ணாங்க. நியூ டெஸ்டமெண்ட்டை படிச்ச எல்லாரையுமே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம உயிரோட எரிச்சு சாகடிச்சாங்க. தலைமை திருச்சபை ஒரு ஸ்பையை அனுப்பி வில்லியம்மை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவர் பேர் தான் ஹென்றி பிலிப். ஹென்றி பிலிப் வில்லியம் இருக்க இடத்த கண்டுபிடிக்கவும் செய்கிறாரு, அவரோட நண்பராகவும் ஆகிறாரு. அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு வில்லியம் இருக்கிற இடத்த காமிச்சும் கொடுக்குறாரு. இது ஒரு நம்பிக்கை துரோகம். எவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி வந்த வில்லியம் திண்டேலால ஒரு சின்ன நம்பிக்கை துரோகத்தால அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. வில்லியம் திண்டேல கிங் ஹென்றி அண்ட் தலைமை திருச்சபையினர் ஆணையை மீறினதுக்காகவும் அவர் மதவெறியை பரப்பினதற்காகவும் அரெஸ்ட் பண்ணாங்க. அவரை 1 இயர் ஜெயிலில் போட்டாங்க. 1 இயர் முடிஞ்சதோ வில்வோரா மண்டபத்தில் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் இந்த மிஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் இந்த உடலை அழிக்கிற மனுஷங்களுக்காக பயப்படாம தேவனுக்கு மாத்திரம் பயப்படுறேன்னு சொல்லி தைரியமா நின்னாரு. அதை சொன்னதால அவரை உயிரோட தூக்கிலிட்டு எரிச்சாங்க. அவர் தூக்கிலிடப்படுறதுக்கு முன்னாடி பண்ண லாஸ்ட் ப்ரேயர் என்ன தெரியுமா? இங்கிலாந்து மன்னனின் கண்களை திறவுன்னு பண்ணார். வில்லியம் திண்டேலோட மரணம் ஒரு பெரிய தோல்வியா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா சரியாக 2 வருஷம் கழிச்சு அவர் மரண தருவாயிலிருந்து ஜெபித்த அந்த ஜெபத்திற்கான பலனை தேவன் தந்திருக்கார். எந்த கிங் ஹென்றி வில்லியம் திண்டேல கொலை பண்ணணும்னு ஆணையிட்டாரோ அதே கிங் ஹென்றி வேதாகமத்தை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி சாதாரண மக்கள் படிக்கும்படியாக எல்லாருக்கும் கொடுக்கும்படி ஆணையிட்டார். வில்லியமோட மொழிபெயர்ப்பை அடிப்படையாக வச்சு தான் அதுக்கப்புறம் வந்த லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் இங்கிலீஷில் பைபிளை ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷ் பைபிளுக்கு அடித்தளம் போட்டவரே வில்லியம் திண்டேல் தான். இந்த இங்கிலீஷ் பைபிளை பேஸ் பண்ணி தான் இன்னும் பல மொழிகளில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கும் மேலே இப்போ ரீசெண்டாக YouVersion பைபிள் ஆப் மூலியமாக வேர்ல்ட் முழுக்க 1 பில்லியன் பீப்புளுக்கு வேதாகமம் போய் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு நம்ம கையில் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறதுக்கு பின்னாடி வில்லியம் திண்டேல் போல பல பேருடைய தியாகம் மறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ஹார்ட் காப்பியாக படித்தாலும் சரி, ஆப்பில் படித்தாலும் சரி, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பைபிள் படிக்கிறப்போவோ இல்லை ஒரு வசனத்தை ஆட்டோ பின்னாடி பார்க்குறப்போவோ ரிமெம்பர் தெம். இன்னும் இந்த உலகத்தில் 1 கோடிக்கும் மேலான ஜனங்கள் பைபிளை பற்றி தெரியாமலே இருக்காங்க. அதற்கு காரணம் உலகத்தில் பேசப்படுற 51 லாங்குவேஜஸ்க்கு வேதாகமம் இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணவே படலை. அவங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாத்துக்கும் மேலே பைபிளை படிக்கிறது மட்டும் இல்லை, ப்ராக்டிஸும் பண்ணுவோம். பிகாஸ் சம்டைம்ஸ் சில பேர் படிக்கிற பைபிளே நம்ம வாழ்க்கை தான். நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதை நம்முடைய உடையின் நிறத்திலையோ நம்ம சொல்லிக்கிற வாழ்த்துதல் மூலியமாவோ மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்பினால் மற்றவங்க தெரிஞ்சுக்கட்டும். They will know we are Christians by love.